4 மாநில தேர்தல்கள் நெருங்கி வருவதால் RSS மற்றும் பாஜக தங்களுக்கு இடையிலான மோதலை மறந்துவிட்டு மீண்டும் சேர்ந்து தேர்தல் பணி செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. பாஜகவின் தாய் அமைப்பாக அறியப்படுவதுதான் RSS என்று அழைக்கப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். பாஜக தொடங்கிய காலத்திலிருந்தே அதை பின்னிருந்து இயக்குவது RSS தான் என்ற பேச்சுக்கள் உண்டு. ஆனால் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் பாஜகவில் RSSின் ஆதிக்கம் வெகுவாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் தேர்தல் சமயங்களில் RSSின் நிர்வாக கட்டமைப்பு பாஜகவின் பிரச்சாரத்திற்கு பெரிதும் உதவியது. இதனால் தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் கட்சியில் RSSின் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டு தொடங்கி பாஜக RSSஐ விட மோடி என்கிற தனிநபருக்கான முக்கியத்துவம் அதிகரித்தது. இதனால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி RSSஐ மோடி ஓரங்கட்டியதாக தகவல்கள் கசிந்தன. மறைமுகமாக இருந்து வந்த இந்த அதிகார மோதல் வெளிச்சத்துக்கு வந்தது மக்களவைத் தேர்தலின் போதுதான். கூட்டணி தொடங்கி வேட்பாளர் தேர்வு வரை மோடி அமித்ஷா கூட்டணி RSSஐ கலந்தாலோசிக்காமல் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் RSS அமைப்பு பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்வதை வெகுவாக குறைத்துக் கொண்டது. போதாக்குறைக்கு கடந்த மே மாதம் மக்களவைத் தேர்தலில் 4 கட்டங்கள் முடிந்திருந்த நிலையில் தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்திருந்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் கருத்துக்கள் எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவதாக இருந்தன. வாஜ்பாய் காலத்தில் RSS உதவி தேவைப்படும் அளவுக்கு சிறிய சக்தியாக பாஜக இருந்தது. இப்போது பாஜக வளர்ந்து விட்டதால் யாருடைய தயவுமின்றி பாஜக சுயமாக இயங்குகிறது என்று பேசியிருந்தார் JP நட்டா. இது RSS நிர்வாகிகளுக்கு மேலும் கோபத்தை உண்டு பண்ண தேர்தல் பணிகளில் இருந்து ஒதுங்கியது RSS. இப்படி 2 அமைப்புகளுக்குள் ஏற்பட்ட ஈகோ சண்டைக்கான விலையை மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் போது பாஜக கொடுக்க வேண்டியிருந்தது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காமல் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் மற்றும் பீகாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. இதுதான் சமயம் என தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களிலேயே மோகன் பகவத் மோடி அரசை விமர்சிக்க ஆரம்பித்தார். RSSின் முக்கிய தலைவர் இந்திரேஷ் குமார் வெளியிட்ட அறிக்கையில் பாஜகவினரை திமிரு பிடித்தவர்கள் என்று விமர்சித்திருந்தார். அடுத்த நாளே ஆர்கனைசர் இதழ் பாஜக தலைவர்களை விமர்சித்தது. மோடியின் மவுசு குறைந்து விட்டதால் மீண்டும் பாஜகவில் ஆதிக்கம் செலுத்த RSS முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜக தேசிய தலைவராக RSS ஆதரவு நபர்களாக அறியப்படும் நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் ஆகியோரை கொண்டுவர முயற்சி செய்தது. ஆனால் இதையும் மோடி அமித்ஷா கூட்டணி ஏற்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில்தான் RSS ஆதரவு முதலமைச்சரான யோகிக்கும் மோடி அமித்ஷா ஆதரவாளரான துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் இடையில் உத்தரப்பிரதேசத்தில் மோதல் வெடித்தது. ஒரு மாநிலத்துக்குள் நடந்த அரசியலாக இருந்தாலும் RSS மோடி இடையிலான மோதலின் நீட்சியாகவே இந்த பிரச்சனையும் பார்க்கப்பட்டது. இப்படி மோதல் நீடித்த நிலையில் 4 மாநில தேர்தல்களை மனதில் வைத்து 2 அமைப்புகளும் மீண்டும் ஒன்றிணைந்து பணி செய்ய முடிவு செய்திருப்பதாக தெரிய வருகிறது. இதன் முதல் படியாக சமீபத்தில் தான் அரசு ஊழியர்கள் RSSில் தேர்வதற்கான தடையை நீக்கியது மோடி அரசு. RSSின் மூத்த தலைவர் சுரேஷ் சோனியே பாஜகவிற்கும் RSSக்கும் இடையான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகிறார். ஹரியானாவில் காங்கிரஸை தோற்கடிக்க RSS நேரடியாக களமிறங்கியிருக்கிறது. RSSின் அருண்குமார் என்பவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்க நாக்பூரிலிருந்து வியூகங்களும் உத்தரவுகளும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கு RSS இணை செயலர் அடுல் லிமயி களத்தில் இறங்கியிருக்கிறார். இப்படி பாஜக RSS மீண்டும் இணைந்திருப்பதால் 4 மாநில தேர்தலின் முடிவுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்கும் என எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது.